ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கரும்பு ஜூஸ் இருக்குது இல்லையா, அந்த கரும்பு ஜூஸோட மருத்துவ குணங்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இந்த கரும்பு ஜூஸோட மருத்துவ குணங்கள் தெரியாமலேயே சில பேர் சாப்பிடாமலும் இருக்கும், சில பேர் அதிகமாக கூட சாப்பிட்றோம். இந்த கரும்பு ஜூஸை நம்ம எங்கெல்லாம் பார்த்துருக்கோம்? மோஸ்ட்லி இந்த ரோட்டு கடைகளில் தான் பார்த்துருக்கோம். அதுலேயும் சில பேர் ரோட்டு கடையில் இருக்கிறனால ஜூஸு அது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த கரும்பு ஜூஸோட மருத்துவ குணங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, எங்கே இந்த கரும்பு ஜூஸை பார்த்தாலுமே நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. கரும்பு ஜூஸோட மருத்துவ குணங்களை முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வியூவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே ரைட் சைடில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. குடலில் உள்ள பிரச்சனைகளுக்கு இது முக்கியமான மருந்தாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த கரும்பில் அதிகமாக காரத்தன்மை இருக்கிறதுனால குடல் எரிச்சல், மலச்சிக்கல்னு சொல்லக்கூடிய கான்ஸ்டிபேஷன், இதுக்கெல்லாம் இது ஒரு முக்கியமான மருந்தாக இருக்குது. இதில் அதிகமாக வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்ம உடலில் வாட்டர் பேஸ் பேலன்ஸை சீராகவும் வச்சுருக்கு. அது மட்டும் இல்லாமல் முகத்தில் வர முகப்பருக்களையும் இது சரி செய்யுது. நம்ம எவ்வளோ தான் வயசாகினாலுமே இந்த கரும்பு ஜூஸ் எடுத்துக்கிறதுனால நம்மளை ரொம்ப இளமையாக காமிக்கிறதுலேயும் இது ஒரு பெரிய பங்காக இருக்குது. நம்ம உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பேட் கொலஸ்ட்ரால் எல்லாம் இது கம்மி பண்ணி நம்மளோட வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம கரும்பு சாப்பிட்றதுனால நம்மளோட டீத் எல்லாமே பற்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்குது. அது மட்டும் இல்லாமல் கேவிட்டிஸ் வராமலும் பாதுகாக்குது. யூரின் போகும்போது எரிச்சலாக இருக்குது, கிட்னி ஸ்டோன் இருக்குது, ப்ராஸ்டேட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராஸ்டேட் அலர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் இந்த கரும்பு ஜூஸ் குடிக்கலாம். இந்த மாதிரி கரும்பு ஜூஸ் குடிக்கிறதுனால அந்த பர்னிங் சென்சேஷன் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே ரெடியூஸ் ஆகிடும். புற்றுநோய் அப்படின்னு சொல்லக்கூடிய கேன்சர் பேஷண்ட்க்கு அவங்களுடைய உடம்பில் இம்யூன் பவர் ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த டைமில் இந்த கரும்பு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா கரும்பு ஜூஸ் குடிக்கிறதுனால அவங்களுடைய இம்யூன் செல்ஸை இது பூஸ்டப் பண்ணி கேன்சர் செல்ஸுக்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணி கேன்சர்லேருந்து பாதுகாக்கிறதுலேயும் இது ஒரு பெரிய மருந்தாக இருக்குது. இது போன்ற மருத்துவ பயன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல்.